இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். என் கண்களில் நிற்குமாயிருக்காக என் வாயின் வார்த்தைகளும் இறுதியின் யாரும் சமூகத்துக்கு ரீதியானதாக இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என் ஆண்டவருக்கு நல்லா நன்றி செலுத்துகிறேன். சபை போதவருக்கும் அந்த சபை முப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த அத்திப்பேட்டை சபை என்னை அன்போடு வரவேற்று என்னை இன்னைக்கு பார்த்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ முடிந்தது, அதை முடிச்சா 7 வார்த்தை முடிஞ்சிச்சா? இல்லை, இந்த 6வது வார்த்தை தான், இன்னும் 1 இருக்குது. சரியா? எல்லாம் அழகாக அலர்ட்டாக இருக்கீங்க, பார்க்கவே சந்தோஷமாக இருக்கு. சரி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. அவர் கொடுத்த வார்த்தையை பாருங்க. இந்த இடத்துல 6வது வார்த்தை முடிந்தது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. 1 இயர் ஃபுல்லாக படிப்பாங்க. அந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சோடனே என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா லாஸ்ட் நாள், அப்பா எல்லாம் முடிஞ்சிச்சு, எக்ஸாம் முடிஞ்சிச்சு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்வாங்க இல்லையா? அதை விட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி, அப்பாடா தொல்லை விட்டுது, ஸ்கூல் முடிஞ்சிச்சு, எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அப்போ முடிந்ததுன்ற போது என்னன்னா, கொடுக்கப்பட்ட வேலை, கொடுக்கப்பட்ட காரியங்கள் முடிந்தது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் நிறைவேறி முடிந்தது. எனக்கு பிரியமானவர்களே, யோவான் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த உலகத்தில் சிலுவையில் அறைந்திருக்கும் போது சொன்ன அந்த வார்த்தை, தாகமாக இருக்கேன்னு சொன்ன பிறகு எல்லாவற்றையும் முடித்ததுனால முடிந்தது என்று சொல்லுகிறார். இயேசு 19:30 வாசிக்குமா? அதே மாதிரி மத்தேயு 27:50, மார்க் 15:39, 7:20 படிக்க வேண்டாம். லூக்கா 23:40 எல்லாத்துமே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யோவான்ல மட்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசு முடிந்தது என்று சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த முடிந்ததுன்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அவர் இந்த உலகத்தில் அவர் பட்ட பாடுகள் எல்லாம் நமக்கு தெரியும். துன்பம் முடிந்தது, சஃபரிங் கேம் டு an end. அப்போ இந்த உலகத்துல என்னென்ன பாடுகள் வந்தது அப்படின்னா, ஆதாம் ஏவாள் மூலியமாக வந்த பாவங்கள் முடிவுக்கு வந்தது. அதே மாதிரி பழி வாங்குதல் முடிவுக்கு வந்தது. யாரெல்லாம் ரிவெஞ்ச் கம்ஸ் டு an end, யாரெல்லாம் பரிசேயர், ஏரோது, அதே மாதிரி போர் செய்வர்கள், அங்கே அரசாட்சி செஞ்ச அந்த மந்திரிகள் எல்லாருமே இவர் மீது ஒரு பழி வாங்குதலோடு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணமும் முடிவுக்கு வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிதாவின் நோக்கம் முடிந்தது. மிஷன் கேம் டு an end. அப்போ பாருங்க, பிதாவானவர் தன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பின நோக்கம் என்னவென்றால், நம்முடைய பாவங்கள் மீறுதலை மன்னிப்பது மாத்திரமல்ல, நமக்கு ரட்சிப்பு கிடைப்பதற்காக ஒரு இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஸோ நிறைவின் குரல் தான் முடிந்தது என்ற அர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நிறைவாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நாம் எவ்வளோ பாடுகள் இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்கலாம், அதையும் தாண்டி ஆண்டவர் நமக்காக செய்த நன்மைகளை நம்மளால் ஒரு நேரமும் மறக்க முடியாது. மண்ண உலகத்திற்கு அவர் வந்த பணி முடிந்தது. அப்போ இந்த உலகத்தில் அவர் இருக்கும்போது earthly ministry came to an end. நன்மை செய்தார், நோய்களை விடுதலை பண்ணினார், தீமையிலிருந்து நன்மை தீமை எது என்று பிரசங்கம் பண்ணினார். சீடர்கள் 12 சீடர்களை அழகாக வழி நடத்தினார். கஷ்டப்படுகிற மக்களுக்கு அவர் நன்மையான காரியங்களை செய்தார். இப்படியாக மண் உலகத்துல அவர் செய்த நன்மையான காரியங்கள் அளவே இல்லை. பைபிள் அவ்வளோ காரியங்களை போட்டிருக்கு. அது எல்லாமே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்களேன், அவர் இந்த மண் உலகத்துக்கு வந்த பணி முடிந்தது. He was satisfied. அவர் செய்த காரியங்களை மன நிறைவோடு அவர் பார்த்து கொண்டிருந்தார். மனிதர்களின் ஊழியங்கள் தொடங்கினது. எல்லாமே முடிந்ததுன்னு சொல்லும் போது, துன்பம் முடிந்தது, பழிவாங்குதல் முடிந்தது, பிதாவின் நோக்கம் முடிந்தது, மண் உலகில் அவர் வந்த பணிகள் முடிந்தது. ஆனால் மனிதர்களின் ஊழியம் தொடங்கினது. இந்த இடத்துல ஆண்டவர் நம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை இங்கதான் தொடங்குது. ஒரு சீசைகளை பார்த்து கடைசியா சொன்ன காரியங்கள், நீங்க இந்த உலகத்துக்கு
சென்று எல்லாருக்கும் சொல்லுங்கள் நற்செய்தியை. கர்த்தர் இந்த ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வீட்டோடு எழுந்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவார். வருகை குறித்தும் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்படியாக சொல்லியிருக்கிறார். இப்போ மனிதனுடைய ஊழியங்கள் தொடங்கின காரியமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சகோதரி குளச்சல் குளச்சல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தாங்க. அவங்க என்ன நடந்தது அப்படின்னா, சகாயம் மாரி அவங்க ஒரு டைலர் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தனக்கு 3 பிள்ளைகள், கணவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார். ஆனால் அவர் 2 வருடமாக ஒரு செய்தியும் வரவில்லை, ஒரு பணமும் வரவில்லை. அவர் எங்கே இருக்கிறார்னே தெரியாத ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கையை அந்த சகோதரி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ உடனே அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கடைக்கு போக வேண்டும் என்று நினைத்து தன் மகனை எழுப்பி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் கடைக்கு போயிட்டு உடனே வந்துடுவேன், வந்த உடனே நம்ம எல்லாரும் இந்த கோவிலுக்கு போகணும், தேவாலயத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பி போகிறாங்க. அன்னைக்கு அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க கடைக்கு போயிட்டு திரும்பி வருவதற்குள்ளாக சுனாமி வந்தது. அப்போ அந்த 3 பிள்ளைகள் என்ன ஆனாங்கன்னு அந்த தாய்க்கு தெரியவில்லை. கதறி அழுகுறாங்க, தண்ணீர் எழும்புகிறது, கடல் கொந்தளிப்பு. அவங்களால திரும்பி அந்த இடத்துக்கு அவங்க வீட்டுக்கு போக முடியல. ஏன்னா அந்த இடம் எல்லாம் தண்ணீர்னால நிரம்பி இருந்தது. உடனே அந்த தாய் கதறி அழுகும் போது மயங்கி விழுந்தாங்க. அவங்க நினைச்ச ஒரே காரியம், என் கணவரை பற்றி தெரியாது, என் 3 பிள்ளைகள் தான் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் என் 3 பிள்ளைகளும் இன்னைக்கு என்கிட்ட இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்ககிட்ட வந்தோடனே மயங்கி விழுந்த போது அவளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. கண் விழித்து பார்க்கும்போது அவங்க ஒரு இடத்துல அந்த ஸ்கூலில் கொண்டு போய் அந்த இடத்துல தங்க வச்சுருந்தாங்க. அப்போ பாருங்க, அந்த இடத்துல அவங்க கண் விழித்த போது மறுபடியுமாக அவங்க கண்ணீர் விடுறாங்க. என் வாழ்க்கை இப்படி முடிந்து விட்டது, என் கணவரும் என்னன்னு தெரியாது, என் பிள்ளைகளும் இல்லை, நான் இனி எப்படி வாழ போகிறேன், எனக்கு வாழ்க்கை தேவையா என்று தன்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்ததாக கதறி கொண்டிருந்தார்கள். உடனே அவங்க என்ன யோசித்தாங்கன்னா, இல்லை என்னோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை நான் சொல்லி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிச்சுட்டு அந்த இடத்துல இருக்கும்போது உணவு பொட்டலங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அங்கே தங்க வைத்து கொண்டு அந்த ஆஃபீஸர் நிறைய பேர் இவங்கள மாதிரி கொஞ்சம் பேரை கொண்டு வந்து அங்கே தங்க வச்சுருந்தாங்க. ஏன்னா யாருக்குமே வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் எழுந்துட்டாங்க. இந்த சாப்பாடு பட்டத்தை பிரித்து பசியோடு நிறைய பேர் சாப்பிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு சாப்பிட மனசு இல்லை. இந்த பொட்டலத்தை அப்படியே வச்சுட்டு மறுபடியும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தாங்க. 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் ஒரு வேன் நிற்கிது. இந்த வேனில் நிறைய பேரை இறக்குறாங்க. பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் அந்த வேனில் இறக்குறாங்க. அந்த தங்கி இருக்கிற இடத்துல, பாதுகாப்பு கொடுத்துருக்க அந்த இடத்துல இறக்கும் போது ஒரு அதிகாரி சொல்றாரு, நீங்க எல்லாரும் வெளியில வாங்க, இந்த வேன்ல இறங்குறவங்க இல்லை உங்க பிள்ளைகள் இருக்கிறாங்களா, இல்லை உங்க கணவர் மனைவி இருக்கிறாங்களான்னு கண்டுபிடிங்க, உறவுகள் யாரும் கண்டுபிடிங்கன்னு இந்த அதிகாரி சொல்றாரு. உடனே இந்த அம்மா வெளியில ஓடி வராங்க. பார்க்கும்போது அந்த 3 பிள்ளைகளின் கை கோர்த்து கொண்டு ஓடி அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு தேடுறாங்க. தேடும் போது தன் தாயை பார்த்தவன ஓடி கட்டி பிடித்து அழுகிறாங்க. இந்த தாய்க்கு ஒரே சந்தோஷம், என் பிள்ளைங்க எனக்கு கிடைச்சிட்டாங்கன்னு கண்ணீரோடு அந்த பிள்ளைகளை அணைத்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் எல்லாருக்கும் அவங்க பெற்றோடு சேரும் போது 2 பிள்ளைகள் அழுது கொண்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க. மூத்த மகன் இடத்துல சொல்லுகிறான், அண்ணா உனக்கு உங்க அம்மா கிடைச்சிட்டாங்க, ஆனா எனக்கு எங்க அம்மா அப்பா கிடைக்கலையே, யாருமே எங்களுக்கு இல்லையே, நாங்க தனியாவா இருக்க போறோம். நாங்கள் 2 பிள்ளைங்க அழுகுறாங்க. உடனே அந்த பெரிய மகன் சொல்றான், நான் இருக்கிறேன் தங்கச்சி, நீ கவலைப்படாதன்னு. இந்த 2 பிள்ளைங்களும் கரம் பிடிப்பதை இந்த தாய் நோக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த 2 பிள்ளைகளையும் அந்த தாய் அணைத்து கொண்டார்கள். அப்போ தன் மகனத்தை கேட்குறாங்க, நான் கடைக்கு போனப்போ உனக்கு என்னப்பா நடந்தது? அப்போ அந்த மகன், மூத்த மகன் சொல்றான், அம்மா என் காதல் ஒருத்தர் ஒருத்தர் சொல்றாங்க, தண்ணீர் வருது, ஓடிப்போது ஓடிடுன்னு ஒரு குரல் என் காதில் சொல்லிக்கிட்டே இருந்ததுமா, தண்ணீர் வருதுன்னு. எனக்கு உடனே புரியல, என்ன தண்ணீர் வருது, வீட்டுக்குள்ள தண்ணீர் வரப்போதோ, தண்ணீர் வருதுன்னு அந்த குரலை கேட்டவுடனே அந்த மகன் என்ன பண்ணா, தங்கச்சியை தூக்கி கொண்டு தன் தம்பியை கையில் இழுத்துக்கொண்டு வேகமான ஓடி மீண்டுக்கு ஓடி வந்தம்மா. வந்துக்கிட்டே இருந்தேன், வேகமா ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு குரல் ஓடுன்னு என் காதில் கேட்டதுமா, நான் ஓடி வந்து கொண்டே இருந்தம்மா. அப்புறம் பார்த்தாக்கா எங்களெல்லாம் ஒருத்தவங்க கூட்டிட்டு போய் வேற இடத்துல 3 நாள் அடைச்சி வச்சிருந்தாங்கம்மா அப்படின்னாங்க. அப்போ பாருங்களேன், அந்த பையன் சொல்றாம்மா, நம்ம டெய்லி ஜெபிப்போம் இல்லையா, கடவுள் தான் எனக்கு உணர்த்தினா போல இருக்குமா அப்படின்னு நினைச்சு பாருங்க. இந்த பிள்ளைகள் அந்த தாய் கடவுளுக்குள்ள வழி நடத்துறதுனால
அந்த குடும்பம் பிழைத்தது. அடுத்து 2 நாள் கழிந்து காரில் தன் கணவர் வந்து இறங்குறார். வந்து இறங்கி என் மனைவி பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல அவர் இருக்கிறாள் என்ற செய்தி கேட்டபோது வந்து தன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து கொண்டார். அவர் தீர்மானம் எடுத்தார், நான் இனி வெளிநாட்டுக்கு போக மாட்டேன், உங்க கூடவே இருந்து நான் வாழப்போகிறேன் என்று. இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கணவர் வந்து அவங்க அழகா வழிநடத்தி வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த தாய் வந்து யோசிக்கிறாங்க, இப்போ அவங்க 3 பிள்ளைங்களை 5 பிள்ளைகளை அவங்க வளர்க்குற ஒரு கட்டாயத்தில் வந்தாங்க. இன்னும் அதிகமாக உழைக்க ஆரம்பிச்சாங்க, அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க டைலர் கடையிலேருந்து இன்னும் நிறைய பேருக்கு டைலரிங் கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு கவர்மெண்ட் கம்பெனி வச்சு 20 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகள் படிக்க மேலானாங்க. 2வது மகன் ஒரு டாக்டர் ஆனா. அப்போ அந்த மகன் சொல்றான், மம்மி நான் வாரத்தில் 2 நாள் இலவசமாக நான் எல்லாருக்கும் சிகிச்சை பண்ணுவேன்னு. அந்த தாய் அந்த பிள்ளைகளுக்கு கற்பித்த நல்ல குணங்கள், அந்த பிள்ளைகள் எல்லாருமே நல்ல முறையில் வளர்ந்து அதே மாதிரி கவர்மெண்ட் அவங்க வீடு கட்டி கொடுத்துச்சு. நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவருக்கு கண்ணீரோடு நன்றி சொன்னது மாத்திரமல்ல, பிறருக்கு உதவி செய்வர்களாக மாறினார்கள். பிரியமானவர்களே, அவர் வாழ்க்கையை முடிந்தது என்று நினைச்சாங்க, இல்லவே இல்லை. இப்பதான் அவங்க சொல்றாங்க, எங்க வாழ்க்கை இப்பதான் தொடங்கி இருக்கு, நாங்க அநேகருக்கு உதவி செய்வர்களாக, அநேகருக்கு ஜெபிக்கிறவர்கள, ஞாயிற்றுக்கிழமை நாங்க பிறர் வீட்டுக்கு சென்று நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக எங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எங்க வாழ்க்கையில முடிவுக்கு வரவில்லை, ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றி கொடுத்தாருன்னு இந்த சகோதரி என்னோட கூட பகிர்ந்து கொண்டாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் குளச்சல் பகுதியில் இருக்கிறாங்க. ட்ரெயினில் நான் டிராவல் பண்ணும்போது இந்த சகோதரி என்னோட கூட பேசி கொண்டிருந்த காரியங்கள் எனக்கு பிரியமானவர்களே, சாட்சியாக வாழ்கிற வாழ்க்கை அது கிறிஸ்தவ வாழ்க்கை என்று என்னால் உணர முடிந்தது. கண்ணீரோடு அவங்க பகிர்ந்து கொண்டாங்க என் வாழ்க்கையில நடந்தது என்று. அப்ப பாருங்க, கடவுள் எப்படி நேசிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை வந்து வழிநடத்துகிற தெய்வனாக இருக்கிறார். அப்போ என்னோட வாழ்க்கையில அவருடைய சித்தம் நிறைவேறினது உண்டா? நான் யோசிக்கணும், என் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறாரு, அவர் என்கிட்ட என்ன கேட்கிறாரு, நான் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு, ஒரு சித்தம் நிறைவேறி முடிந்ததா, அவர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன, அதை நான் நிறைவேற்றி முடிக்க முடிஞ்சதா, அவருடைய கட்டளை நான் நேசித்து கடைபிடிக்கிறேனா, நான் என்ன செய்கிறேன். மனிதர்களிடத்தில் ஆண்டவர் துவங்கின காரியம் என்னவென்றால் அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். எனக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்வது என் கடமையாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சாட்சியாக வாழ வேண்டும். வீடு காரு வசதி அதே மாதிரி நோய் இல்லாத வாழ்க்கை அதெல்லாம் வந்து ஒரு ஆசீர்வாதம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு சாட்சி நான் சொல்ல முடியாது. அது காட்ஸ் கிஃப்டா இருக்கலாம், கடவுள் கொடுத்த வெகுமதியா இருக்கலாம், ஆனால் அது சாட்சி நான் சொல்ல முடியாது. துன்பத்தின் மத்தியிலும் இழப்பின் மத்தியிலும் நஷ்டத்தின் மத்தியிலும் மரண தருவாயிலும் நான் எப்படி நடக்கிறேன் என்றால் ஆண்டவரோடு நான் ஜீவிக்கிறேன்னா. இந்த சகோதரி அழுது ஜெபிச்சாங்க, ஆண்டவரோடு கூட இணைந்து இருந்தாங்க. அந்த 3 நாட்களும் அவங்க ஃபாஸ்டிங்கோடு ஜெபிச்சாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ பாருங்களேன், சூழ்நிலை சந்தர்ப்பம் எதுவாக இருந்தாலும் நான் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழுகிறேன்னா, அவரோடு கூட நான் ஐக்கியப்படுகிறேன்னா, அதை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. என் பாவத்துக்காக, என்னுடைய மீறலுக்காக, என்னுடைய சாபத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்காக தான் அவர் என்னை மன்னித்து எனக்காக அவர் பலியானார். அவரோடு நான் இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆண்டவர் என்கிட்ட கேட்கிறாரு. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? அவருடைய காரியங்களை நான் உணர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா நம்ம சிந்திக்க வேண்டும். கண்களை மூடலாம், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இனி காலம் செல்லாது, அடுத்த ஆண்டு எப்படி இருக்குமோ தெரியாது. போன வருடம் இங்கே உட்காந்துருந்தவன் இங்கே இல்லை. ஸோ அடுத்த வருஷத்தில் யார் எப்போ இருக்கோம் தெரியாது. நான் பயமுறுத்தலை, வாழ்க்கை அதுதான். எப்போ வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட ஒரு மாற்றம் இருக்குதா? ஒவ்வொரு வருடமும் நான் உட்காந்து கேட்குறேன், கேட்டுட்டு நான் அப்படியே போயிடுறேன்னா என் மனசுக்குள்ளே யார் பேசுகிறா, எதை நான் சிந்திக்கிறேன், எதை நான் செயல்படுத்துகிறேன். ஒரு நிமிஷம் கண் மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரை கர்த்தருக்கு நான் எதையாவது செய்ய விரும்புகிறேன், கர்த்தர் விரும்புகிறத நான் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும், ஆண்டவர் என்னோடு கூட செயல்பட வேண்டும். ஆண்டவர் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனை மிகப்பிரியமான காலத்தை நான் செய்ய வேண்டும். ஆண்டவர் அப்பா பிதாவே, நல்லவர் நல்லவர். ஆண்டவர் தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடக்கடித்தார். தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடக்கடித்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார்,
திகழும் ஒளி பிரகாசா. நன்றி ஆண்டவரே, மக்களான நன்றி. என்னை தாழ்த்தியுள்ள கரங்களை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.